இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இல்லைன்னா பிரிவுகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான சில காரணங்களை பத்தி தான் இன்றைய மெசேஜ்ல நம்ம விரும்புறோம். இது அரேசன்ஷைன் இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்க கர்த்தருக்குள்ள அன்பான சகோதரன். வாங்க இன்றைய மெசேஜுக்குள்ள போலாம். நிறைய குடும்பங்கள்ல பெரிய ஒரு பிரிவினையே உண்டாயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, பிள்ளைகளோட பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோவிச்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒரு திட்டிக்குவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை காட்டுவாங்க, கோவப்பட்டுட்டு போவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக பல காரணங்கள் இருந்தாலும் சில முக்கியமான காரணங்கள் வேதத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாக்கோபும் ராகேலுடைய குடும்பத்தை நம்ம எடுத்துக்கலாம். ராகேல கல்யாணம் பண்ணுங்கிற அந்த ஆசையோட ஏறக்குறைய அவனோட மாமா வீட்டுல யாக்கோபு 14 ஆண்டுகள் கஷ்டப்படுறாரு. இரவு பகல் இல்லாம உழைக்கிறாரு. 7 ஆண்டுகள் அவங்க அக்காவுக்காகவும் 7 ஆண்டுகள் ராகேலுக்காகவும் அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு மேட்சிங்கு, அவ்வளவு ஒரு லவ். 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சில வருடங்களுக்குள்ளேயே 2 பேருக்குள்ள பெரிய ஒரு கசப்புணர்வு ஏற்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்குது. ராகேல் சொல்றாங்க, எனக்கு குழந்தைய கொடுமை இல்லாவிட்டா நான் சாகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் குழந்தை இல்லாத ஒரே காரணத்துக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யாக்கோபும் டென்ஷன் ஆகுறாரு. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, தேவன் அல்லவோ உன்னுடைய கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆகுறாரு. சோ இப்படி 2 பேருக்குள்ளேயும் பெரிய ஒரு சண்டையும் வாக்குவாதமும் தான் நாங்க ஏற்படுத்திய தவிர அவங்களுக்குள்ள சமாதானமா போக முடியல. ஆனா இது ஒரு சூழ்நிலையில தான் இந்த யாக்கோபுடைய அப்பாவாகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் போனாங்க. ஈசாக்கு தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு தேவ சமூகத்துல விண்ணப்பம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியுது. அந்த மனைவிக்காக விண்ணப்பம் செய்த போது தேவன் அதை கேட்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அதே மாதிரி இந்த கர்ப்பத்துல 2 பேரும் சண்டை போட்ட போது ரெபேக்கா போய் தேவ சமூகத்துல கேட்டதாகவும் ஜெபித்து அதற்கான காரணத்தை அறிந்து கொண்டதாகவும் அதற்கான நல்ல பதில அவங்க பெற்றுக்கொண்டதாகவும் நம்ம வேதத்துல வாசிக்க முடியுது. பாருங்க, யாக்கோபுடைய குடும்பத்துக்கும் ஈசாக்குடைய குடும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அந்த நல்ல சிறப்பான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு குடும்பத்துல வந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு குறைக்காக 2 பேருமே சண்டை போடுறாங்க. நீ தான் எனக்கு குழந்தைய கொடுக்கல அப்படின்னு ராகேல் சண்டை போடுறாங்க. குழந்தைய கொடுக்கறதுக்கு நான் என்ன தெய்வமா அப்படின்னு சொல்லி யாக்கோபு சண்டை போடுறாரு. இப்படி 2 பேருக்குள்ளேயும் ஒத்து போகாத நிலைமை ஏற்படுது. ஆனா ஈசாக்கு பாருங்க, உனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, நீ மலடி இல்லடி அப்படின்னு சொல்லி திட்டல, மாறாக தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றாரு. அதே மாதிரி எனக்கு இந்த குழந்தைய கொடுத்து என்னை பாடா படுத்துறீங்க, 2 பேரும் பாருங்க வயிற்றுக்குள்ளேயே சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லி கர்ப்பத்துல சண்டை போடுறத பத்தி ஈசாக்கு கிட்ட போயிட்டு புலம்பல, ஈசாக்கு கிட்ட போய் சண்டை போடல, மாறாக தேவ சமூகத்துல நின்று அதுக்கான பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள். சோ நம்ம குடும்பங்கள்ல வருகிற சில குறைகள் இல்லைன்னா சில இல்லாத நிலைமை வரும்போது நம்ம ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்துகிறோமா, மாறாக தேவ சமூகத்துல இருந்து அதற்கான காரணத்தையும் அதற்கான தெளிவையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லி மனைவிகளை சொல்லுகிற கணவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி உங்க இதுக்கு நீங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு மனைவிகள் சொல்றதும் நிறைய இருக்கு. சோ குறைகள், தங்களுடைய குறைகளை ஏத்துக்கிறதுக்கு ஜனங்க தயாரா இல்லை. மாறாக நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோட கணவர், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்ன பழியையும் குற்றத்தையும் மற்றவர்கள் மேல் செலுத்துவதை ஒரு விஷயமாக அது ஒரு பொதுவான ஒரு சம்பவமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு குடும்பங்கள்ல. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துக்குள்ள அன்பும் ஐக்கியமும் எல்லாம் இழந்து ஒரு பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. எங்க வீட்டுக்காரரா அந்த ஆளு இப்படித்தான், எங்க மனைவியா அவங்க அப்படித்தான், என் பிள்ளைங்களா ஒன்னுத்துக்கு உதவுது அவங்க அப்பனை மாதிரியே, இல்லைன்னா எங்க மகளா அவங்க அம்மாவை மாதிரியே அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்துகிறதா நம்ம பார்க்க முடியும். சோ இதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியுள்ளது. இதே சேம் சிச்சுவேஷன்ல தான் அண்ணால் போகிறாங்க.
அண்ணாள் போகும்போது பாருங்க, அவங்க கணவனிடத்துல வந்து இந்த காரியத்தை சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. கணவனும் ஆறுதல் தான் படுத்துறாரே தவிர நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கல. ஆறுதல் தான் படுத்துறாரு. அதே மாதிரி அந்த ஆறுதலையும் அண்ணாள் ஏற்றுக்கொள்ளாம இமிடியேட்டா தேவசமூகத்துல போய் அழுது ஜெபம் பண்ணி எல்லாருமே, ஏலி கூட, ஆசாரியன் ஏலி கூட அண்ணாளுடைய ஜெபத்தை சந்தேகப்படுறாரு. ஆனாலும் அதிலும் மனசு நொந்து போகாம இருந்து ஜெபித்து அதற்கான விடையை சாமுவேல் அப்படிங்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசியை குழந்தையாக பெற்று தேவ சமூகத்துல கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் 2 பேரும் சண்டை போடாததுதான் ஒரு காரணம் அப்படின்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஸோ நம்ம குடும்பங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லைன்னா தேவைகளுக்காக சண்டை போடுறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இமீடியட்டா அப்படி இருந்துச்சுன்னா அந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்துகிற அனுபவத்தை மாற்ற வேண்டியிருக்கு. மாற்றிட்டு ஒருத்தருக்கு நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் சமாதானத்தோடு டீல் பண்ணுவோம். அப்படி டீல் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவதாக, இந்த யாக்கோபுடைய வீட்டுல இந்த சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்லை, லேயாள் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, லேயாளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, 3 குழந்தைங்க பிறந்தாச்சு, ஆனா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற இந்த வைத்தறிச்சல் தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக அமைகிறது. அதாவது எங்க அக்கா மேலேயே எனக்கு வந்து கோபம் வருது. இந்த ராகேலுக்கு வந்து அக்கா மேலேயே கோபம் வருது. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இத்தனைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் அவளை வந்து பெருசாலாம் ஒரு ஆளாவே நினைக்கல. என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறாரு, லவ் பண்றாரு, எல்லாமே பண்றாரு, என் கூட தான் இருக்கிறாரு. ஆனா எனக்கு குழந்தை பிறக்கல, அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு மற்றவர்கள் மேல உள்ள வைத்தறிச்சல், இல்லைன்னா இன்னொரு விஷயம் சொன்னா கம்பேரிசன், ஒப்பீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒப்பிட்டு பாக்குறது. பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு கார் வாங்கிட்டாரு, பாருங்க சைட்டு வாங்கிட்டாரு, அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணாரு பாத்தீங்கல்ல. ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இல்லையே, நீங்க சம்பாதிச்சதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க இருக்கிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி கணவன்மார்ல திட்டுவதும், நீ பண்ற சாப்பாடை கூட பக்கத்துல இருக்கிற ஆண்டி எப்படி நல்லா சமைக்குது பாரு, அந்த கடையில அவ்வளவு நல்லா சமைச்சாங்க, இங்க பார்த்து இங்க சாப்பிட்டோம்ல, அந்த கல்யாணத்துல அப்படி சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லி மனைவி செய்கிற, வீட்டுல செய்கிற வேலைகளை கம்பேர் செய்வதும், அவங்களுடைய வேலைகளை கம்பேர் செய்வதும், இல்லைன்னா அவங்க எப்படி ஜெபம் பண்ணி பார்த்து அவங்க பசங்க எப்படி பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு கம்பேரிசன் பண்றது, இல்லைன்னா மற்றவர்களை பார்த்து வைத்தறிச்சல் படுவது, மற்றவர்களுடைய வளர்ச்சியில் நமக்கு நம்மை கம்பேர் பண்ணி கொண்டு நம்மை அவரோடு ஒப்பீடு செஞ்சு, இது இந்த மாதிரி என்னால வர முடியல, இதுக்கு காரணம் நீ தான், இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பீடு பண்ணுவது தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இன்றைய குடும்பங்களில் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது நம்ம சொல்லும் போதே நிறைய பேர், உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு அது தோணலாம். ஏன்னா கம்பேரிசன் இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு ரொம்பவே குறைவா இருக்கு. சபைகள்ல குடும்பங்கள்ல மட்டும் இல்ல, சபைகள்ல கூட இருக்கு. ஸோ அதனால கம்பேரிசன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை இம்மீடியட்டா நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் தேவன் முன்குறிச்சு அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கான வழிய பாதைய தேவன் நியமிச்சிருக்காரு. அவங்களுக்கான பாதைகள்ல தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கு. எல்லாரையுமே நம்ம கம்பேர் பண்ணி அவரை போல மாறணும், இவரை போல மாறணும், இவரை போல நான் செய்யணும், இந்த குடும்பத்தை போல நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரோ அந்த பாதையில தான் கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். எனவே கம்பேரிசன் அப்படிங்கிறது குடும்பத்துல சண்டைக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. இதை கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாருமே இந்த காரியத்தை உணர்ந்து எந்த விதத்திலும் இது நமக்கு ஆனதல்ல, தேவன் நமக்கு நியமித்ததுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர்றதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக அமையும். அல்லாவிட்டால் சண்டையும் சச்சரவும் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு, குடும்பத்துல சண்டைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழி வாங்குதல் அல்லது ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கணவனும் மனைவி இடையில ரிவெஞ்ச் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. நீ அப்படி பண்ணி இல்ல, நான் பண்றேன் பாரு, உனக்கு வைக்கிறேன் பாரு பெரிய சாப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறத ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு முக்கியமான கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் போல செய்யறாங்க. ஆனா இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், தேவ அன்பை இழக்கிறோம் அப்படிங்கறது அவங்க யோசிக்கிறதே இல்லை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலுடைய வீட்டுல இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியுது.
சவுளுடைய மருமகனாக வர்றாரு தாவீது. சவுலுக்கு ரொம்பவே நல்ல காரியங்கள் தான் பண்றாரு. இஸ்ரவேலுடைய எல்லா யுத்தங்களையும் தாவீது செஞ்சு சவுலுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராம சவுலை பாதுகாக்கிறாரு. ஆனால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொம்பளைக்கு 4 பேர் பாடினாங்கன்னு சொல்லி அதுக்காக தாவீதை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி பின்னாடியே கங்கணம் கட்டி சுத்துறாரு சவுலு. ஆனா தன்னுடைய மருமகன் அப்படிங்கறத கூட அவரு நினைச்சு பார்க்கல அப்படிங்கறதுதான் ரொம்ப சோககரமான விஷயம். அவரை கொல்றது மூலமாக தன் மகள் வாழாவெட்டி ஆயிடுவான்னு கூட அவர் யோசிக்கல. ஆனா எனக்கு நிகராக அவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பழி வாங்குறாரு. இன்னைக்கு கணவன்களை பழி வாங்குற மனைவிகளும் உண்டு, மனைவிகளை பழி வாங்குற கணவன் உண்டு, மகளையும் மகனையும் பழி வாங்குற அப்பன்கள் உண்டு, அம்மாக்கள் உண்டு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம கனம் பண்றது இல்ல, ஒருத்தர் நம்மளால நேசிக்க முடியல. மாறாக என்னை விட அவன் பெருசாயிடக்கூடாது, என்னை விட எங்க மனைவி அதிகமா சம்பாதிச்சிடக்கூடாது, என்னை விட அவன் அதிகமா ஆவிக்குரிய வழியில வளர்ந்துடக்கூடாது, இப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற ஆட்கள் பலரும் உண்டு. இதற்கு இன்னொரு விஷயமும் இன்னொரு விதமான காரியமையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தாவீது இதுக்கெல்லாம் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. ஏன்னா எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு ராஜா பட்டம் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால சவுல் நீங்க டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா அவங்க யுத்தத்துக்கு வந்துருவேன் அப்படியெல்லாம் கூட சொல்லல, எதிர்த்து பேசல, எதிர்த்து நிற்கல. எல்லா இடத்திலும் தன்னை கொல்ல வந்த சவுலை கூட தாழ்மையாக, நிதானமாக, சமாதானமாக பேசுகிறார் தாவீது. ஆனா இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த பெண்கள் பாடின பாட்டு தான் காரணம். இதே போல பல பெண்களும் நம்மளை சுத்தி, பல ஆண்களும் நம்மளை சுத்தி நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க. உங்க மனைவி தெரியுமில்ல, அவங்க அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அவங்க சரியில்லை, அவங்க செஞ்சது என்னது, இது இப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கணவன்களுக்கு கேட்ட பாட்டு பாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவியிடம் பாட்டு பாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டுகள் பாடுகிறவர்கள் அவங்க எதுக்கு பாடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த பாட்டுகளை நீங்க கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சவுலின் அந்த பிரச்சனையில தான் நம்ம போய் சேருவோம். ஏன்னா அன்பான, நமக்காக நிற்கிற, நம்மளோடு ஒத்து போகிற, நம்மோடு கூட வாழ்கிற நம்மளுடைய கணவனையும் மனைவியும் தான் நம்ம இழக்க போகிறோம். இன்னும் சொல்ல போனா அதோட இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும். மீகளுக்கு கணவன் இழந்துருவாரு, என் மகள் கணவன் இல்லாம போயிடும், அப்படியெல்லாம் கூட அவர் யோசிக்கல. அதே போலதான் நம்மளும் முட்டாள்தனமான விஷயம் தான் நம்ம செய்வோமே தவிர அது ஞானமான விஷயம் அல்ல. ரிவெஞ்ச் எடுக்கிறதன் மூலம் நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகலாம், தாவீதை கொல்றதுனால சவுலுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகலாம். ஆனா அது சரியான முடிவு அல்ல. மாறாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை கொல்றோங்கிறது கூட சவுலுக்கு புரியல, தெரியல அப்படிங்கிறதுதான் ரொம்ப ஒரு சோககரமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்துல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்படி குடும்பங்கள்ல இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நம்ம தேவனை தேட வேண்டி இருக்கு. பாருங்க, ஒரு இதுக்கு சிறந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அபிகையில சொல்லலாம். நாபால் போன்ற ஒரு குடிகாரனுடைய மனைவி தான் வனாந்திரத்திலிருந்து ரொம்ப பசியா தாவீதுடைய ஆட்கள் நாபால் கிட்ட சாப்பாடு கேட்கறாங்க. அந்த நேரத்துல நாபால் ரொம்பவே கேவலப்படுத்தி அனுப்புறாரு. அந்த கேவலப்படுத்தி அனுப்புனதை பார்த்துட்டு ஃபுல் டென்ஷனா இன்னைக்கு அவனை அடிச்சு கொல்லாம வேற இன்னும் ஒரு நாயை கூட விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஃபுல் டென்ஷனா வர்ற தாவீதை எதிர்கொண்டு போகிற அபிகைல் இமீடியட்டா அவங்களுக்கு சாப்பாடையும் தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணி அமைதிப்படுத்தி அவங்கள சமாதானத்தோடு திருப்பி அனுப்புறாங்க. பாருங்க, அபிகைலுடைய அந்த ஞானமான செயல் மூலம் அபிகைல் மட்டும் இல்ல, அபிகைலுடைய குடும்பமும் ஊரே தப்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுடைய ஞானமான செயல் மூலம் நாபாலுடைய குடும்பமே ரசிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஞானமா செயல்படுறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஞானம் உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ஞானம் இல்லாதவளோ அவள் அதை இடித்து போடுகிறாள்னு ஒரு வசனம் இருக்கு. சோ ஞானம் உள்ள பெண்களாக இன்றைய குடும்ப ஸ்திரீகள், சகோதரிகள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நமக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற போராட்டங்கள்ல நம்ம சமாதானத்தின் ஒரு புறாவாக மாதிரி
இங்க காரியங்களை நம்ம சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, தேவ கோபம் நமக்கு எதிராக வரும்போது கூட அதற்காக முழங்கால நின்று ஜெபித்து தேவனோடு போராடி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நம்ம முன்னாடி நிற்குது. அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக அபிகையில போல ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக நம்மளால மாற முடியும். பின் நாட்கள்ல நாபாலின் மரணத்திற்கு பிறகு அபிகேலியே வந்து அந்த ஞானத்தை பார்த்துட்டு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது போல, சூழ்நிலைக்கு தகுந்தது போல ஞானமாக செயல்பட்ட அபிகேலியே தாவீது திருமணம் செய்து கொள்கிறாரு. தாவீது தன் மனைவியாக மாற்றிக் கொள்கிறார். அப்போ அது போல ஒரு மகாராஜாவின் இரக்கம் கிடைக்கத்தக்கதாக அபிகேலின் செயல்பாடு இருந்தது. நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மனைவிகளை, நம்ம எல்லா மனைவிகளா இருக்கிற சகோதரிகள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டியிருக்கு. இதே போல சகோதரர்களுக்கும் இருக்கு. சகோதரர்களும் பாருங்க லோத்தை போல இருக்க வேண்டியிருக்கு. லோத்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருது. சோதோம்ல இருந்து ஓடுறாங்க. ஓடும்போது தன் 2 மகள்களையும் ஓட விட்டு அவரும் ஓடி கரெக்டா போய் சேஃபா போய் சேர்ந்துடுறாரு. ஆனா பின்மாறி போன பின்னாடி திரும்பி உப்பு தூணா போன மனைவியை அவர் திரும்பி பார்க்கவும் இல்லை. அதே போல மனைவியோட வீழ்ச்சிய அவர் கவனிக்கவும் இல்லை. அவர் இமீடியட்டா ஓடி தன் குடும்பத்தை, தன்னுடைய மகள்களை காப்பாத்தணுங்கிறதுல அவர் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்கு. நாட்கள்ல அந்த காரியங்கள் வேற வழியில போயிடுச்சு. ஆனா அது அந்த நேரத்துல ஒரு சிறந்த ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்பட்டது இன்றைய கணவன்களுக்கு, சகோதரர்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்கு நேராக வருகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை நின்று நம்ம சந்திச்சு அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறது சகோதரர்கள்கிட்ட தான் இருக்கு. போல தேவனுடைய சித்தத்தை சொல்ல வருகிற தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்ட ஆபிரகாமும் தன்னுடைய குடும்பத்துல வர்ற ஒரு பெரிய பிரச்சனைய வந்துடக்கூடாது, தேவ சித்தம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஈசாக்க பலி கொடுக்கறது கூட யாருக்குமே சொல்லாம தனியா போய் பலி கொடுக்கலான்னு போனாரு. ஆனா தேவன் அதை கனம் பண்ணி அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே அவனுக்கு மாற்றி கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஆதியாகமத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஞானமான செயல், தேவ சமூகத்துல போராடுகிற அனுபவம், நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள்ல நின்று சமாதானமா எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இதே போல ஒரு ஞானமான செயல் தான் வந்து நோவாவின் குடும்பத்திலே நம்ம பார்க்க முடியுது. நோவாக்கு பாருங்க, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததுன்னு தான் நம்ம வாசிக்கிறோம். சோ நோவாவுக்கு இரக்கம் கிடைக்குது. நோவாவிடம் வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நோவா கிட்ட சொன்ன உடனே நோவா தன்னோட மனைவிக்கு சொல்றாங்க. மனைவி அந்த காரியத்தை கீழ்ப்படுகிறாங்க. உலக மக்கள் யாருமே கீழ்ப்படியல. ஆனா நோவா சொன்ன வார்த்தைக்கு நோவாவின் மனைவி இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறாங்க. அதே போல நோவாவுடைய பிள்ளைகள் 3 மகன்கள், சேம் காம் யாப்பேத், 3 பேருமே அப்பாவின் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, நோவாவுடைய மகன்களுடைய மனைவிகளும் இந்த காரியத்துக்கு தங்களோட மாமனார் சொன்ன அந்த காரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி கீழ்ப்படுகிறாங்க. எந்த நம்பிக்கைக்கும் பாத்திரம் இல்லாத, இதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி மாமனாருக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றாரு. அந்த காரியத்தை கூட கண்மூடித்தனமாக விசுவசித்து கீழ்ப்படுகிறாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்புல இருந்து பெரிய ஒரு விடுதலை உண்டான. உலகமே அழிந்தது, உலகமே நீர்ல மூழ்கி அழிந்தது. ஆனா அந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. கீழ்ப்படிதல் உள்ள குடும்பம், அன்பான குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தரை கனம் பண்ணுகிற குடும்பம், அந்த குடும்பம் தேவ சமூகத்துல பாதுகாக்கப்பட்டது. அந்த குடும்பம் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டு பின் நாட்கள்ல பெரிய ஜாதிகளாக மாறியது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சோ நம்ம குடும்பத்துல நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து சாதாரணமான காரியங்களுக்கு கூட யாக்கோபு ராகேலை போல சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத அனுபவத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியிருக்கு. அதே போல நம்மோடு இருக்கிறவர்கள், சகோதரிகள், நம்ம சபையில வருகிறவர்கள், நம்மளோட பாஸ்டர், நம்மளோட கூட ஊழியம் பண்றவர்கள், அவர்கள் மேல நம்ம கோவப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா வயிற்றுச்சல் படுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம குடும்பத்தையும் மற்றவர்களோட குடும்பத்தையும் ஒப்பீடு செய்வர்களாக இருந்து குடும்பத்துல அதை பற்றி பேசி பெரிய சண்டையை உண்டாக்குறதாக இருக்கிறோமா, கணவன்களாக மனைவிகளாக அப்படி இருந்தோம்னா
கண்டிப்பாக அது பெரிய குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. அதே போல மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு, மற்றவங்க சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டுட்டு, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதாக சொல்லி நமக்கு நாமே ஆப்பு வச்சு கொள்ளுகிறது, அல்லது நமக்கு நாமே சாபத்தையும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் கெடுத்துக் கொள்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு. சவுளுடைய அந்த ஜீவியம் நமக்குள்ள வராம நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஞானமுள்ள ஸ்திரியான அபிகையில போல மனைவிகளாக மாறுவோம். ஞானமுள்ள நல்ல ஒரு கணவனாக இருந்த, தந்தையாக இருந்த லோத்தை போல மாறுவோம். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிற நோவாவின் குடும்பத்தை போல மாறுவோம். அப்படி மாறும்போது தேவனுடைய மிகப்பெரிய நியாய தீர்ப்புகள் நம்ம குடும்பத்துக்குள்ள வராம தேவனுடைய ஆசிர்வாதமும் தேவனுடைய கிருபையும் தொடர்ந்து நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடைசியாக ஒரு கல்யாணத்துல ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் இந்த மெசேஜை முடிக்க ஆசைப்படுகிறேன். புதிதாக திருமணம் செய்து கொண்ட 2 பேரையும் சகோதரியும் பார்த்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்பங்கள்ல எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும். ஆனால் ஒரு கட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத நிலைமையெல்லாம் ஏற்படும். ஆனால் அது பல வாரங்களுக்கு, நாட்களுக்கு, மாசங்களுக்கு போகக்கூடாது. மாறாக ஒரு நாளின் கடைசியில நீங்க போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழங்கால் போட்டு நின்று ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல தேவனுடைய சமூகத்தை அழைச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக 2 பேரையும் ஒருத்தர் தாழ்த்தி நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஒருத்தருடைய குற்றங்களை ஒருத்தர் அறிக்கை செய்து அந்த பிரச்சனையை அதோட முடித்து கொள்ள வேண்டும். அப்படி முடித்து கொள்வதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தேவனும் விரும்புகிற. சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் கோபம் தனிய கடவுதுன்னு இருக்கு. அதுபோல உங்களுடைய சண்டைகளை சச்சரவுகளை இமீடியட்டா முடித்து கொள்கிறதுக்கு பாருங்க. மாறாக அதை வளர்த்து கொள்ளாமல் அதை முடித்து கொள்ள பாருங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க சமாதானமாக நீங்கள் தேவ சமூகத்துல சொல்லி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளும் போது உங்களுடைய வீட்டுல கண்டிப்பாக ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். சண்டைகளையும் சச்சரவுகளையும் நீங்க அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தவும் முடியும். அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஜெபம் அமையும். ஸோ 2 பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தேவ சமூகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை செய்து கொண்டு அப்புறமா நீங்க படுத்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த நல்ல காரியங்களை புகழ்றதுக்கும் தேவ சமூகத்துல மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது பல ஆண்டுகளாக அந்த குடும்பம் இன்னைக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. பல கஷ்டங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில அந்த குடும்பம் போன போதும் இன்னைக்கும் நான் பார்க்கிற காரியம் என்னன்னா, அந்த குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல முடியும். ஸோ நம்ம குடும்பத்துல வர்ற பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லா காரியங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கு. முக்கியமாக தேவ சமூகத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்துல துதிக்கிற ஒரு அனுபவம் நம்ம குடும்பங்கள் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தேவ சமூகம் எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி தரும். தேவன் நம்மோடு பேசுகிறதாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவும் இருப்பார். அப்படி இருக்கும்போதுதான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம ஜெயிக்க முடியும். அப்படியும் சோ தேவன் நம்மோடு இருக்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் குடும்பத்தின் தலைவனாகவும் இயேசு காணப்படுவார். ஆனா யாக்கோபின் குடும்பத்தை போலவோ சண்டையிடுகிற குடும்பமாகவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கிற குடும்பமாகவோ இருக்கும் பொழுது அது பிசாசுக்கு பிடித்தமான ஒரு குடும்பமாகவும் நரகத்தை நோக்கி செல்கிறதாகவும், நம்ம நரகத்துக்கு போக வேண்டாங்க, உலகத்துல இருக்கும் போதே அது இந்த குடும்பம் நரகமாக மாறிவிடும். அப்போ கல்யாணம் பண்ணிய வாழ்க்கையே கெட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம குடும்பம் போறதுக்கு காரணமாக அமையும். எனவே குடும்பங்கள்ல இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவோம், சண்டைகளை மாற்றுவோம், சச்சரவுகளை மாற்றுவோம். தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்போம், அன்பாக இருப்போம். இப்படி இருக்கும்போது தேவனுக்கு பிரியமான பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய குடும்பமாக நம்மளால மாற முடியும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இது போன்ற தொடர்ந்து மெசேஜ்களை கேட்க araisandshine.in அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் அவங்க குடும்பங்களுக்குள்ளேயும் ஆசீர்வாதங்களை உண்டாக
காரணமாக மாறுங்கள் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது மெசேஜோடைய மலையாளம் வெர்ஷன் RSN மலையாளம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, மலையாள நண்பர்களுக்கும் அதை பகிரலாம். தேவன் நம்மளை எல்லாரையும் பலமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக நம்ம மாற தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.